கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவைக்க மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது குறித்த முழுமையான விவரம் என்ன அன்பரசன்? கரூரில் தாவேகா பிரச்சாரமானது இன்று நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சுமார் 40க்கும் மேற்பட்ட நபர்கள், குழந்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்த சம்பவமானது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இதற்காக இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் கரூர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. இதனிடையே ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு எதனால் இந்த விபத்தானது நடைபெற்றது, எப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்பது குறித்தான ஒரு விவாதமானது தற்போது நடைபெற்று அதன் அடிப்படையில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது கரூர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு ஏற்கனவே 4 ஐஜிக்கள், அதே போன்று 8க்கும் மேற்பட்ட எஸ்பிகள் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது முதற்கட்டமாக வழக்கு பதிவாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதியழகன், தாவேகா மேற்கு மாவட்ட, கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது 4 பிரிவுகளின் கீழ் தற்போது கரூர் மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கொலையாகாத மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறகு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் தற்போது கரூர் மாவட்ட போலீசார் தாவேகா கரூரின் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் மீது தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அன்பரசன், குறிப்பா முதற்கட்டமாக 4 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக விசாரணை என்னென்ன கோணங்கள்ல நடக்கும்? ஏன்னா பரப்புரை களத்திற்கு அதிகமான தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. யாரிடமெல்லாம் விசாரணை நடத்துவாங்க? நிச்சயமாக இன்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2 இடங்களில் தனது பிரச்சாரத்தை நடத்தினார். குறிப்பாக நாமக்கல், அதே போன்ற நாமக்கல்லை முடித்து கரூரில் அவர் நடத்தும் போதுதான் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக இந்த 40க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு சம்பவமானது நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது 4 பிரிவுகளின் கீழ் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர், தாவேகாவின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொலையாகாத மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறகு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். அதே வேளையில் குறிப்பாக தாவேகாவினர் கடந்த 25ஆம் தேதி அனுமதி கடிதம் கொடுக்கும்போது 10,000 நபர்கள் மட்டுமே கூடுவார்கள் என கூறினார்கள். ஆனால் அங்கு வந்தது 50,000க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் வந்ததால் தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தான் எப்படி இந்த கூட்டமானது வந்தது, அதே போல இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த மதியழகன் எவ்வாறு இதை ஒருங்கிணைத்தார், என்னென்ன சிக்கல்கள் இதில் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து தற்போது முதற்கட்ட விசாரணை துவங்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே தான் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் தற்போது கரூர் விருந்திருக்கிறார். அவரோடு மற்ற அங்கு இருக்கக்கூடிய 4 ஐஜிக்கள், 8க்கும் மேற்பட்ட எஸ்பிகளோடு தற்போது கலந்து ஆலோசித்து இந்த விபத்து குறித்தான முழுமையான தகவல்கள் வெளிவரும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமனும் இது தொடர்பாக இருக்கிறார். அவர் எப்போது விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார், அது தொடர்பான தகவல் இருக்கா அன்பரசன்? நிச்சயமாக கரூரில் தாவேகா பிரச்சாரத்தில் 40க்கும் மேற்பட்ட உயிரிழந்த சம்பவமானது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் தற்போது கரூரை நோக்கி விரைந்திருக்கிறார்கள். இதன் ஒரு பகுதியாக இந்த விபத்தானது எப்படி நடந்தது, இதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்து தற்போது எங்கே எல்லாம் இந்த விபத்தில் சறுக்கல் ஏற்பட்டது என்பது குறித்து தமிழக பொறுப்பு டிஜிபி திரு வெங்கடராமன் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். இன்னும் சில நிமிடங்களில் இந்த விபத்து குறித்தான முழுமையான தகவலை அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அருணா ஜெகதீசன் தலைமையிலுமே விசாரணை ஆணையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சிருக்கிறாரு. மற்றொருபுறம் காவல்துறையினர் தற்போதே நிகழ்விடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் விசாரிப்பதற்காக. இப்படி 2 தரப்பினருமே சேர்ந்து விசாரிக்க போகிறார்களா, இல்ல காவல்துறையினர் விசாரிச்சு தகவல்களை அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையத்தை கொடுப்பாங்களா? முதற்கட்டமாக இந்த 40க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது கரூர் விரைந்து அங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய 4 மண்டல ஐஜிக்கள், அதே போன்று 8க்கும் மேற்பட்ட எஸ்பிகளோடு இவர் கலந்து ஆலோசித்து இந்த விபத்தானது எப்படி நடந்தது, யார் மீது குற்றம், எதனால் இந்த விபத்து இப்படி இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது, பாதுகாப்பு குறைபாடு எங்கேயும் ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரிப்பதற்காகத்தான், அதே போன்று பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்கள் கொடுக்கும் வாக்குமூலங்கள் என்ன என்பதை பொறுத்துதான் இந்த விசாரணையானது அடுத்த கட்டத்தை நோக்கி விரிவடை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தான் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் தற்போது கரூர் விருந்திருக்கிறார். இதனிடையே அருணா ஜெகதீசன், ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த விசாரணையும்
நாளையிலிருந்து துவங்கப்பட இருக்கிறது. இதனிடையே தற்போது சட்டம் ஒழுங்கு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க வருகிறார். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த விபத்தானது எப்படி நடந்தது, எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருந்தது என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் அவர் தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.